தள்ளுபடி அத்தனை பேரும் அல்லம்படி 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. ஒப்பீனியன் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். குரலற்றவர்களின் குரலாக நான் உங்கள் குயிலன். இன்னைக்கு ஆட்சிக்கு 3 மாதம் கூட ஆகலை. அடுக்கடுக்கா விஜய் அவர்களினுடைய தாவேகா அரசின் மேலே அடுக்கடுக்கான புகார்கள், குற்றச்சாட்டுகள், அமைச்சர்கள் மேலே ஊழல் பட்டியல்கள் வந்துருச்சு. இந்த ஒரு நிலையில தான் இன்னைக்கு எதிர்கட்சியினுடைய தலைவராக இருக்கிற உதயநிதி ஸ்டாலின் அவர்களை கைது பண்ணியிருக்காங்க. என்ன காரணங்களுக்காக கைது பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9 பிரிவுகளில் கைது பண்ணியிருக்காங்க. இப்பேற்பட்ட ஒரு முக்கியமான அவசர கால சூழ்நிலையில் இன்னைக்கு விஜய்க்கும் தாவேகா அரசுக்கும் வட இந்தியாவிலிருந்து ஒரு மெசேஜ் வந்திருக்கு. அந்த மெசேஜை பார்த்ததுல இருந்து விஜய் அவர்களும் தாவேகா அரசும் பயத்தில் இருக்காங்க, மரண பயத்தில் நடுங்கிட்டு இருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பீகாரினுடைய பாங்கிப்பூர் தொகுதி கிட்டத்தட்ட 30 ஆண்டுகளுக்கும் மேலே பாஜகவுடைய கோட்டையாக இருந்தது. அந்த இடத்துல கடைசியாக நடந்த தேர்தலில் 2025 நடந்த பீகார் சட்டமன்ற தேர்தலில் இன்னைக்கு பாஜகவினுடைய தேசிய தலைவராக இருக்க நிதின் நபின் அவர் பெரும் வாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் ஜெயிச்சு அந்த தொகுதியில் ஜெயிச்சு பாஜகவினுடைய முக்கியமான எம்எல்ஏவாக இருந்தார். தேசிய தலைவர் பதவி அவருக்கு கிடைக்க போகுதுன்றதுனால அந்த எம்எல்ஏ பதவியை ராஜினாமா பண்ணிட்டு அவர் டெல்லிக்கு போகிறாரு. அங்கே அவருக்கு எம்பி பதவி கிடைக்கப்படுது. அந்த ஒரு சூழ்நிலையில் ஒரு பலம் வாய்ந்த அரசா அங்கே பீகாரில் பாஜக இருந்துட்டு வந்த சூழ்நிலையில் புதிய கட்சியான இங்கே நம்மளுடைய அரசியல் வியூக வகுப்பாளர்னு சொல்கிற பிரசாந்த் கிஷோருடைய புதிய கட்சி அங்கே நடந்த இடைத்தேர்தலில் நின்று ஜெயிச்சிருக்காரு பிரசாந்த் கிஷோர். யோசிச்சு பாருங்க, 9 மாதங்களுக்கும் மேலே அங்கே ஆட்சியில் இருந்த வலுவான கட்டமைப்போடு இந்த பாஜகவை வீழ்த்தி இருக்கிறது புதியதாக உருவெடுத்திருக்கிற அங்கே பிரசாந்த் கிஷோர் அவர்கள். ஒரு ஆட்சி சரியில்லைன்னா என்ன ஆனாலும் சரி இடைத்தேர்தலில் அவங்க ஜெயிக்க முடியாது அப்படின்றதுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக தான் இன்னைக்கு பீகாரில் அந்த செய்தியானது நமக்கு தெரியுது. ஏன் அப்படி சொல்கிறோம்னா, 9 மாதங்களுக்கு மேலே பாஜக அங்கே ஆட்சியில் இருக்காங்க. அதுவும் அந்த பாங்கிப்பூர் தொகுதி பாஜகவினுடைய கோட்டைன்னு சொல்லப்படுது. அப்படி இருக்கும் போது கூட பாஜகவினால் அந்த இடைத்தேர்தலில் ஜெயிக்க முடியல. அதாவது இன்னும் தெளிவாக சொல்ல போனால் ஆளுங்கட்சியால் அங்கே ஜெயிக்க முடியல. அங்கே மக்களா நின்று போராடுறேன் அப்படின்னு வாக்குறுதிகளை தந்த பிரசாந்த் கிஷோர் தான் அங்க ஜெயிச்சிருக்காரு. அவருடைய புதிய கட்சி தான் அங்க ஜெயிச்சிருக்காங்க. அப்படியே அதை இங்க தமிழ்நாட்டுக்குள்ள ஒப்பிடும்போது கிட்டத்தட்ட 7 தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் நடக்க போகுது தமிழ்நாட்டில். அதுவும் அதிமுகவிலிருந்து விலகி இங்கே டிவிகேல இணைஞ்சிருக்காங்க. அவர்களுக்கு இடைத்தேர்தல் நடக்க போகுது. அந்தந்த தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் நடக்க போகுது. யோசிச்சு பாருங்க, இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற தாவேகா ஆட்சியின் மீது மக்கள் நம்பிக்கை இல்லாமல் இருக்காங்க. அவங்க திறனற்று போயிருக்காங்க. அலுவலக திறன் இல்லை, ஆட்சியை நடத்தக்கூடிய திறன் இல்லை அப்படின்னு அவங்க மேலே அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகள் இருக்கு. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இவங்க எப்படி ஜெயிப்பாங்க? இடைத்தேர்தலில் சந்திச்சா இவங்க ஜெயிப்பாங்களா மாட்டாங்களா அப்படின்ற ஒரு மரண பயம் இன்னைக்கு பீகாரில் நடந்த சம்பவத்தை பார்த்து விஜய்க்கும் தாவேகா கட்சிக்கும் சரி ஆட்சிக்கும் சரி அந்த பயம் வந்திருக்கு. இன்னைக்கு பாஜகவினுடைய தேசிய தலைவராக இருக்கிற நிதின் நபி அவர்கள் என்ன ரீசனுக்காக எம்எல்ஏவா இருந்து ராஜினாமா பண்றாருன்னா, தான் தேசிய தலைவராக போறாரு. அப்போ அங்க நான் எம்எல்ஏவா இருக்க முடியாது, மாநில அரசியலுக்குள்ள இருக்க முடியாதுன்னு நான் தேசிய அரசியலுக்கு போறேன் அப்படின்றதுக்காக தான் அந்த பதவியை ராஜினாமா பண்றாரு. அப்படி சரியான ரீசனுக்காக ராஜினாமா பண்ண அவர்னாலேயே அங்க ஜெயிக்க முடியல. இங்க ஆட்சிக்கு வந்த 1 மாசத்துக்குள்ளேயே கிட்டத்தட்ட 20-25 நாளுக்குள்ளேயே குதிரை பேரம் நடத்தி, அதாவது தன்னுடைய ஆட்சிக்கு ஸ்டேபிளா இருக்கு, அதாவது நிலையான தன்மை இருக்கு, ஆட்சி அமைக்கிறதுக்கு தேவையான அந்த இடங்கள் எல்லாமே கன்ஃபார்மா நமக்கு இருக்கா இல்லையான்னு கண்டுபிடிக்கணும். ஏன்னா கூட்டணி கட்சிகளை நம்பியே நம்மளால இருக்க முடியாது. அதனால குதிரை பேரம் நடத்தி காசோ பணமோ கொடுத்து வெளியே இருக்கிற கட்சியில இருக்கிற உறுப்பினர்கள் எல்லாமே நம்ம விலைக்கு வாங்கிடணும் அப்படின்ற அடிப்படையில தான்
தாவேகா அரசும் விஜய் அவர்களும் குதிரை பேரம் நடத்தினாங்க அப்படின்னு ஒரு பெரிய குற்றச்சாட்டு ஏற்கனவே எழுந்திருந்தது. இன்னைக்கும் சமூக வலைதளங்களையும் சரி, செய்தி நிறுவனங்களும் சரி, இந்த குற்றச்சாட்டை வச்சுதான் பேசிக்கிட்டும் இருக்காங்க. இப்ப யோசிச்சு பாருங்க, அந்த மாதிரி வேலிடான ரீசன்ல இருந்து ராஜினாமா பண்ண அந்த பிஜேபினாலேயே திருப்பியும் அந்த தொகுதியில ஜெயிக்க முடியல. அப்படியே கட் பண்ணா இங்க தமிழ்நாட்டுக்கு வாங்க, வெறும் டிவிகேல போனோம், ஆட்சியில் இருக்கிற கட்சிக்கு ஆதரவா இருக்கணுன்ற ஒரே காரணத்துக்காக கிட்டத்தட்ட 7 தொகுதிகள், அதுல 6 தொகுதிகள் மட்டும் இங்கே அதிமுகல இருந்து டிவிகேக்கு கட்சி தாவனவங்க, எம்எல்ஏ பதவியை ராஜினாமா பண்ணிட்டு கட்சி தாவனவங்க. இவங்களாம் எப்படி ஜெயிப்பாங்க அப்படின்றத நம்ம சிந்திக்கணும். ஏன்னா எம்எல்ஏக்களா உங்களை மக்கள் தேர்ந்தெடுத்துக்கிறாங்க. மக்களுடைய வரிப்பணத்துல நடத்தின தேர்தல் முதல் செலவு பண்ணி தேர்தல் நடத்தியிருக்காங்க. இப்ப நீங்க எம்எல்ஏவை ராஜினாமா பண்ணி உங்களுடைய சுயநலத்துக்காக, சுய லாபத்துக்காக நீங்க டிவிகே கட்சிக்கு தாவி இருக்கீங்க. அதனாலேயே திருப்பியும் ஒரு இடைத்தேர்தல் மக்கள் வரிப்பணம் வேஸ்டா செலவாகுது அப்படின்றது தான் இங்க உண்மை. இப்போ திருப்பியும் மக்கள் உங்களை பார்த்தாங்கன்னா எத்தனை வாட்டி உங்களை நாங்கள் தேர்ந்தெடுக்க முடியும்? கஷ்டப்பட்டு நாங்கள் உங்களை ஓட்டு போட்டு எம்எல்ஏவா தேர்ந்தெடுத்தா நீங்க உங்க இஷ்டத்துக்கு நீங்க எம்எல்ஏ பதவியை ராஜினாமா பண்ணிட்டு டிவிகே கட்சிக்கு போயிட்டு திருப்பி நீங்க எங்ககிட்ட எங்களுக்கு திருப்பி ஓட்டு போடுங்கன்னு கேட்டா நாங்க உங்களுக்கு ஓட்டு போடணுமா அப்படின்ற கேள்வியை மக்கள் கேட்பாங்களா மாட்டாங்களான்னு நம்ம தான் சிந்திக்கணும். ஆமா கேட்பாங்க. ஏன்னா எத்தனை முறை திருப்பி திருப்பி பண்ணணும்? அதிமுகவின் சின்னத்துல நின்று எம்எல்ஏவாயிட்டு இப்ப திருப்பியும் உங்களுடைய சுயநலத்துக்காக, சுய லாபத்துக்காக நீங்க டிவிகேக்கு போயிட்டீங்க. ஆட்சிக்காகவும் அதிகாரத்துக்காகவும் பதவி பலத்துக்காகவும் இப்ப நீங்க கட்சி தாவி இருக்கீங்க. உங்களுக்கு எப்படி நாங்க திருப்பியும் ஓட்டு போட முடியும் அப்படின்ற கேள்வியை மக்கள் கேட்பாங்களா மாட்டாங்களா அப்படின்னு இந்த எம்எல்ஏக்களும் சரி, டிவிகே கட்சியினரும் கண்டிப்பா சிந்திக்கணும். பாஜகவினுடைய கோட்டையா இருந்த, பாஜக ஆட்சியில இருக்கிற இந்த பீகார் மாநிலத்துல பாங்கிப்பூர் தொகுதியில இப்படி ஒரு சம்பவம் நடந்து போச்சு. இப்போ இதே சம்பவம் நம்ம இடைத்தேர்தல்களில் நடந்துருமோ அப்படின்ற ஒரு அச்சத்தினாலதான் விஜயபாஸ்கர்கள், அதாவது கரூர்ல ஒரு விஜயபாஸ்கர் இருக்கார் இல்லையா, எம்ஆர் விஜயபாஸ்கர், அவரும் இங்க நம்ம விராலிமலை தொகுதியில, அதாவது புதுக்கோட்டை பக்கத்துல இருக்க விராலிமலை தொகுதியில இருக்கிற சி விஜயபாஸ்கர் 2 பேரும் மட்டும் நீதிமன்றத்தை நாடி, ஐயா எங்களுடைய தொகுதிகளுக்கு மட்டும் தயவு கூர்ந்து கொஞ்சம் சீக்கிரம் இடைத்தேர்தலை வைங்க அப்படின்னு நீதிமன்றத்துல ஒரு வழக்கு போட்டிருக்காங்க. இப்போ இதுல இருந்து என்ன தெரியுது? எங்க கொஞ்சம் லேட்டா இடைத்தேர்தல் வந்துருச்சுன்னா என்ன ஆகும்? எங்க நம்ம ஜெயிக்க மாட்டோமோ? கட்சியில புதுசு நம்ம அதிமுகவை விட்டு டிவிகேக்கு உள்ள நுழைஞ்சிட்டோம். ஆனா டிவிகேல நமக்கு கட்சி பதவி கொடுக்கல. சரி, ஒரு அதிகார பதவியாவது நமக்கு வேணுமே. நம்ம எம்எல்ஏ வேற ராஜினாமா பண்ணிட்டு இங்க வந்துட்டோம், திருப்பி நம்ம எம்எல்ஏ ஆனாதான் நம்மள 4 பேர் மதிப்பாங்கன்ற மாதிரி இன்னைக்கு அவங்க 2 பேரும் நீதிமன்றத்தை நாடி இருக்காங்க. இன்னொரு பிரச்சனை, இவங்க 2 பேர் நீதிமன்றத்துக்கு போயிட்டாங்க. இவங்க கூடயே ராஜினாமா பண்ணிட்டு வந்திருக்க மற்ற அதிமுக எம்எல்ஏக்கள்லாம் கட்சிக்குள்ள இப்போ ஒரு பிரச்சனையை கிளப்புறாங்க. என்னன்னா, ஏங்க நாங்களும் தான் ராஜினாமா பண்ணிட்டு வந்தோம், நடத்தினா எல்லாருக்கும் ஒன்னா நடத்த சொல்லுங்க, அதுன்னு அவங்க 2 பேருக்கு மட்டும் முன்னாடி அப்படின்ற ஒரு சலசலப்பும் அந்த டிவிகே கட்சிக்குள்ள இருக்கு. கட்சிக்குள்ளேயும் பிரச்சனை, ஆட்சி நடத்துறதுலயும் பிரச்சனை, அமைச்சர்கள் மேலேயும் பிரச்சனை, முதலமைச்சர் அமைதியா இருக்கிறதே ஒரு பிரச்சனைன்னு இந்த ஆட்சியும் கட்சியும் முதலமைச்சரும் வெறும் பிரச்சனைகளை சார்ந்தே பிரச்சனைகளை செய்கின்ற அந்த நடைமுறையில மட்டும்தான் இருக்காங்களே தவிர, இங்க தமிழ்நாட்டை முன்னேற்றணும், தமிழ்நாட்டை வளர்ச்சி பாதைக்கு கொண்டு போகணும், வளர்ச்சி சதவீதத்தை உயர்த்துறதுக்கு என்ன நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னு எதுவுமே சிந்திக்காம தங்களை சுத்தி நடக்கிற பிரச்சனையை சமாளிக்கிறதுக்கு அவங்களுக்கு நேரம் சரியா இருக்கு. தமிழ்நாட்டில் என்னென்ன பிரச்சனைகள் போயிட்டு இருக்குன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். நீட் தேர்வுல குளறுபடி நடக்குது. நீட் தேர்வை ஒரேடியா பேன் செய்யணும், அதாவது நிறுத்தணும், ரத்து செய்யணும் அப்படின்னு மாணவர்கள் எல்லா இடத்துலயும் போராட்டம் பண்றாங்க. தமிழ்நாட்டில் மாணவர்கள் போராட்டம் பண்ணாங்கன்னா வலுக்கட்டாயமா அவர்களை தாவேகா அரசாங்கம் கைது பண்ணாங்க. அது நம்ம எல்லாருக்குமே தெரியும். எஸ்எஃப்ஐன்ற ஒரு மாணவர் அமைப்பா இருக்கட்டும், இல்லைன்னா திமுகவினுடைய மாணவரணியா இருக்கட்டும், மற்ற அமைப்புகளுடைய மாணவர் இயக்கங்கள் போராட்டம் பண்ணா அவங்கள வாலண்டரியா போய் கைது பண்றது, அவங்கள போராட விடாம தடுக்கிறதுன்னு போன்ற அடக்குமுறை எப்படி பாஜக டெல்லியில சிஜேபி கட்சியினர் போராட்டம் பண்ணும் போது அவங்கள அடக்குனாங்களோ அதே நடைமுறை தான் இன்னைக்கு தமிழ்நாட்டில் பாஜகவுடைய இன்னொரு காப்பியா தான் டிவிகே அரசாங்கம் மாணவர்களை போராட விடாம தடுத்தது. அந்த விஷயத்தை எதிர்க்கட்சி தலைவர் சட்டமன்றத்தில் எழுப்பிடுவாரோன்ற ஒரு பயம் அவங்களுக்கு. 2வது காவேரி பிரச்சனை. காவேரி பிரச்சனை மிகப்பெரிய பிரச்சனையா நீ தமிழ்நாட்டில் இருக்கு. விவசாயிகள் எல்லாருமே டெல்லியில போய் நம்ம ஒரு முற்றுகை போராட்டம் பண்ணலாம் அப்படின்னு தமிழ்நாட்டில் விவசாய சங்கங்களை சார்ந்த விவசாயிகள் எல்லாருமே ட்ரெயின்ல டெல்லிக்கு போறாங்க. அப்படி டெல்லிக்கு போகும்போது வழியிலேயே, அதாவது பாதி வழியில நாக்பூர்ல
மகாராஷ்டிராவுடைய அரசாங்கத்தை சார்ந்த காவல்துறையினர், அதாவது போலீஸ் டிபார்ட்மெண்ட் அவங்களை தடுத்து நிறுத்துறாங்க. நீங்க போராட்டம் பண்ணக்கூடாது, டெல்லிக்கு போயிட்டு நீங்க திருப்பி உங்க ஊருக்கு போங்க அப்படின்னு சொல்றாங்க. நம்ம விவசாயிகள் இல்லை நாங்க திருப்பி போக மாட்டோம் அப்படின்னு சொன்னா அந்த மகாராஷ்டிரா காவல்துறை அவங்கள அரெஸ்ட் பண்றாங்க. நம்ம என்ன கேட்கணும்னா, மகாராஷ்டிரா காவல்துறைக்கு என்ன அதிகாரம் இருக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற ஃபார்மர்ஸ், அதாவது விவசாயிகளை அரெஸ்ட் பண்றதுக்கு? அவங்க கிட்ட ஏதாவது வன்முறைக்கு சார்ந்து அவங்க போனாங்களா? இல்ல, அமைதியான முறையில தான் போராட போனாங்க. அமைதியான முறையில போராடுறதுக்கு அரசியலமைப்பு சட்டமே அனுமதிக்கும் போது மகாராஷ்டிரா காவல்துறை எதுக்கு கைது பண்ணாங்க? எந்த ஒன்றிய அரசினுடைய தூண்டுதல்னால அது பண்ணாங்களா, இல்ல மற்ற ஏதாவது வேற ஏதாவது காரணங்கள் இருக்கா? இதை தாவேக அரசாங்கம் கேட்டிருக்கணும்ல, முதலமைச்சரா இருந்த விஜய் கேட்டிருக்கணும்ல, வேளாண் துறை அமைச்சர், நீர்வளத்துறை அமைச்சர் இதெல்லாம் பத்தி பேசியிருக்கணும்ல. ஆனா இதை பத்தி எதுவுமே பேசாம மௌனமா இருக்காங்க. கண்டன ஆர்ப்பாட்டம் அப்படின்னு தஞ்சாவூர்ல திமுக சார்ந்தும் திமுகவை சார்ந்து இருக்கிற கூட்டணி கட்சிகள், விவசாய அமைப்புகள் எல்லாருமே சேர்ந்து ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்துறாங்க. அப்போ அங்க நிறைய பல்வேறு விதமான கோரிக்கைகள் வைக்கிறாங்க. விவசாயிகளுக்கு வாங்கின கடன்கள் எல்லாத்தையும் ரத்து செய்யணும், இந்த வறட்சினால பாதிக்கப்பட்ட டெல்டா பகுதிகளை பாதிக்கப்பட்ட பகுதின்னு அறிவிக்கணும் அப்படின்னு பல்வேறு விதமான கோரிக்கைகளை முன் வச்சு அந்த கண்டன ஆர்ப்பாட்டம் நடந்தது. இதை சார்ந்து ஏதாவது பதில் பேசியிருக்காங்களா அப்படின்னா அதுவும் இல்லை. ரெண்டாவது ஒரு முக்கியமான பிரச்சனை இங்க முதலமைச்சர் மேல மட்டும் இல்லை, ஆட்சியின் மேல மட்டும் இல்லை, அங்க ஆட்சியினுடைய பக்கபலமா இருக்கிற அமைச்சர்கள் மேலேயும் நிறைய புகார்கள் வந்துகிட்டே இருக்கு. ஒரு அமைச்சர் பள்ளி மாணவர்கள் எல்லாமே ஸ்கூலுக்கு வெளியே கூட்டிட்டு வந்து மாணவர்களை கட்சி பேர் சொல்லி கத்துங்க அப்படின்னு முழக்கமிடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதை குறித்து பள்ளி கல்வித்துறை என்ன நடவடிக்கை எடுத்ததுன்னு கேட்டா தெரியாது. அது மட்டும் இல்லாம ஊழல் புகார்கள் இங்க நிறைய வந்துகிட்டே இருக்கு. அமைச்சர்கள் மேல ஊழல் புகார்கள் வந்துகிட்டு இருக்கு. அதை குறித்து ஏதாவது விளக்கங்கள், தன்னிலை விளக்கமோ இல்ல அறிக்கையோ அரசாங்கம் சார்ந்தோ இல்ல கட்சி சார்ந்தோ கொடுக்குறாங்களான்னா எதுவுமே இல்லை. கொஞ்சம் கவனமா இங்க மாணவர்களுடைய பிரச்சனை என்ன, விவசாயிகளுடைய பிரச்சனை என்ன, ஒரு எதிர்கட்சி தலைவரா உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்ல வராரு, அவர் எதற்காக போராட்டம் பண்றாரு, ஆர்ப்பாட்டம் பண்றாரு அப்படின்னு கேட்கலாம். அது மட்டும் இல்லாம நாக்பூர்ல நம்மளுடைய தமிழ்நாடு விவசாயிகள் அரெஸ்ட் பண்றாங்க, அவங்களை காப்பாத்துறதுக்கு நம்ம என்ன நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு அதிகாரிகளை கூப்பிட்டு ஒரு ஆலோசனை நடத்தலாம். வேளாண் துறை அமைச்சர், நீர்வளத்துறை அமைச்சர் இங்க வாங்க, அரசாங்கம் சார்பா விவசாயிகளுக்கு நம்ம துணையா இருக்கணும், அதுக்கான முன்னேற்பாடுகள் நடத்துங்க அப்படின்னு ஏதாவது ஒண்ணு செஞ்சிருக்கணும். ஆனா எதுவுமே செய்யாம இருக்காங்க. அப்படி செய்யாம இருக்கிறவர்களுக்கு நம்ம இந்த காணொலியில என்ன சொல்றோம்னா, பீகார்ல நடந்த சம்பவம் தான் உங்களுக்கு எக்ஸாம்பிள். அங்க ஆளும் கட்சியா இருந்தாலும் நீங்க ஒரு நம்பிக்கையில இருக்கீங்க, உங்களுக்கு ஒரு ஃபேஸ் வேல்யூ இருக்கு, ஒரு ரசிக பிம்பம் நம்ம மேல இருக்கு, ரசிகர்கள் நம்மளுடைய ஃபேஸ் வேல்யூக்காக நம்மள ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சுட்டாங்க, அதனால இடைத்தேர்தலையும் நம்ம ஜெயிச்சலாம் அப்படின்ற எண்ணம் விஜய்க்கும் இருக்கு, தாவேகா கட்சியினருக்கும் இருக்கு. அதிமுக விட்டு இன்னைக்கு டிவிகேக்கு வந்திருக்காங்களே, எம்எல்ஏ பதவியை ராஜினாமா பண்ணிட்டு வந்த இப்ப நான் பட்டியலிட்டவங்களாம் அந்த நம்பிக்கையில தான் இருக்காங்க. அவங்களுக்குலாம் ஒரு பயம் காட்டுற விஷயமா தான், ஒரு அலாரம் சைனா தான் இன்னைக்கு பீகார்ல நடந்த சம்பவம் இருக்கு. பாஜகவினுடைய தேசிய தலைவரினுடைய சொந்த தொகுதி, 30 வருஷமா பாஜகவுடைய கோட்டையா இருந்த பாங்கிப்பூர் தொகுதி இன்னைக்கு அரசியலுக்கு புதுசா உள்ள வந்திருக்கிற பிரசாந்த் கிஷோர் வசமா இருக்கு. பிரசாந்த் கிஷோர் அங்க பெருவாரியான வாக்கு வித்தியாசத்துல ஜெயிச்சிருக்காரு. இதுதான் உங்களுக்கு எக்ஸாம்பிள். ஆளுங்கட்சியா இருந்தா கண்டிப்பா நீங்க இடைத்தேர்தலில் ஜெயிச்சிருவீங்கன்ற அந்த மனக்கோட்டையை கட்டியிருந்தீங்கன்னா அது தானா தவிடுபுடி ஆயிடும். ஏன்னா அங்க உங்க பீகார் தான் உங்களுக்கு எக்ஸாம்பிள். இன்னைக்கு தமிழ்நாட்டிலையும் நீங்க ஆட்சி ஒழுங்கா நடத்தல, திறனற்று போய் இருந்தீங்கன்னா மாணவர்களை, விவசாயிகளை, எதிர்கட்சி கூட்டணி கட்சிகள் இவங்களுடைய வார்த்தைகளை, இவங்களுடைய பேச்சை கேட்கல, அவங்களுக்கு தொடர்ந்து போராட வச்சிங்கன்னா நீங்க கண்டிப்பா இடைத்தேர்தலை ஜெயிக்கவே முடியாது. உங்களுடைய அந்த சர்வாதிகார போக்கு தொடர்ந்ததுன்னா இடைத்தேர்தல் மட்டும் இல்ல, அடுத்தடுத்து வர உள்ளாட்சி தேர்தல், இங்க இப்ப நாடாளுமன்ற தேர்தல் எதுலையுமே உங்களால நிலைக்க கூட முடியாது அப்படின்றது தான் இந்த காணொலி மூலியமா நம்ம அவங்களுக்கு சொல்ல வேண்டிய ஒரு முக்கியமான செய்தியா இருக்கும். அதனால இங்கே தாவேகா அரசாங்கம் மாணவர்களையும் விவசாயிகளையும் எதிர்கட்சி கூட்டணி கட்சியினுடைய குரல்களை தயவு கூர்ந்து கேட்க வேண்டும். நிர்வாக திறனோடும் ஆட்சி அதிகாரத்தை சரியான முறையில் பயன்படுத்துகிற அந்த சிந்தனையை இனிமேல் நீங்க செயல்படுத்தணும் அப்படின்னு சொல்லி இந்த காணொலியை முடிக்கும் போது ஒரு கேள்வியோடு முடிக்கிறோம். எதிர்கட்சி தலைவரையோ மாணவர்களையோ விவசாயிகளையோ நீங்க போராட விடாம தடுக்கிறதுனால உங்களுக்கு என்ன லாபம்? நன்றி. you